திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று குரு பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் எதிர்வரும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பயணிக்கின்றார். அதாவது பராபவ வருடம் தமிழுக்கு வைகாசி 19ஆம் நாள் முதல் தமிழுக்கு ஆனி 12ஆம் நாள் வரை கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவாக பயணிப்பார். அதன் பின்னர் 27/6/2027 மகம் 1ஆம் பாதத்தில் பிலவங்க வருடம் தமிழுக்கு ஆனி 13இல் சிம்ம ராசியில் பயணிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். கடகராசி அன்பர்களே, உங்கள் கடகராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சதுரஸ்தானத்துக்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாகவும் வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். அதனால் ஜென்ம குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது, அதாவது உங்கள் கடக ராசியில் உள்ள சந்திரனை கடக்கும் போது அல்லது சந்திரன் மீது செல்லும் போது நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் நல்ல தெளிவு பிறக்கும். மேலும் உங்கள் தனித்திறமை, சுயமுயற்சி, செயல்திறன், சுய சிந்தனை, ஒரு துறையில் சாதனை படைக்கும் திறன் மற்றும் எதையும் அனுபவிக்கும் யோகம் போன்ற இத்தகைய விஷயங்கள் எல்லாமே நன்றாகவே இருக்கும். குடும்பத்தில் அந்யோன்யமாகவும் இருப்பீர்கள் மட்டுமல்ல, கோவில் வழிபாடும் தரிசனங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். இதே சமயம் சந்திரன் வளர்புறை தேய்புறை என்று மாறி மாறி வருவதனால் சில காலங்களில் தெளிவற்ற நிலையும், அதாவது கன்ஃபியூஷன்ஸ் வந்து போகத்தான் செய்யும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். அன்பர்களே, மேலும் உங்கள் கடகராசிக்கு 6-9ஆம் அதிபதியாகிய குரு பகவான் யோகாதிபதி ஆவர், யோகத்தை தருபவர். அந்த வகையில் 6ஆம் வீடான ருண ரோக சத்துரு ஸ்தானத்துக்கு அதிபதியாகி குரு பகவான் உங்களது ஜென்ம ராசியில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெற்றாலும் தன்னுடைய வீட்டுக்கு 8இல் மறைவதும் ஒரு வகையில் நல்லதுதான். அப்போதுதான் 6வது வீட்டின் ஆதிபத்திய விஷயங்களான நோய் நொடி, உடல் ஆரோக்கியம், கடன், பகை, எதிரிகளால் தொல்லை, வம்பு வழக்கு போன்ற இத்தகைய தீய பலன்களினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட மாட்டாது அல்லது குறைவாக காணப்படும். அதே சமயம் 9ஆம் வீடாகிய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாகி குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் 9வது வீடான பாக்கியஸ்தானத்துக்கு 5இல் திரிகோணத்தில் தனது நட்பு வீடான கடகத்தில் உச்சம் பெறுவதனால் உங்களுக்கு பிரயாணங்களினால் நல்ல அனுகூலம், தந்தை வழி உறவினர்கள் உடனான தொடர்புகளும் உதவிகளும் ஏற்படும் மட்டுமல்ல, சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். அன்பர்களே, இதே சமயம் கோச்சார குரு பகவான் ஜென்ம ராசியில் நேர்கதியில் இருந்து உங்களது கடக ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களையும் பார்வை செய்கின்றார். அதனால் காதல் மோகத்தில் இருக்கின்ற இளம் ஆண் பெண்களது ஆசைகள் நிறைவேறும் மட்டுமல்ல,
திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பந்தமும் கைகூடி வரும். அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் உங்கள் காதல் நிச்சயம் நிறைவேறும். மேலும் 2ஆம் இடம் 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் திருமண பந்தமும் சாத்தியமாகும். திருமணமான இளம் தம்பதியினர் குழந்தை பேற்றுக்காக காத்திருப்பின் உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். அன்பர்களே, மேலும் தொழில் செய்வோர்களுக்கு வியாபார கூட்டாளிகளது ஒத்துழைப்பும் கிடைக்கும் மட்டுமல்ல, அயல் ஜாதி இன மதத்தவர்களது அன்பும் ஆதரவும் அவர்களால் லாபங்களும் கிடைக்கப்பெறுவீர்கள். கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களும் உண்டாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் 9ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். மேலும் உங்களது கௌரவமும் நிலைக்கும். அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது அங்கு ஜென்மகால குருவான் மீது இந்த கோச்சார குருவானும் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் சகல விதமான சுபகாரியங்களும் இடம்பெறும். சரி நேயர்களே, கடகராசிக்கான கோச்சார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.